கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பிற தனியார் அமைப்புகள் ஆகியோருடன் இணைந்து அவர்களை ஊக்குவித்து பல்வேறு நீர்நிலைகளை புனரமைத்திருக்கிறது. இந்த சமூக சென்னையினுடைய 6வது நீர்த்தேக்கத்திற்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார். இதன்பாக சென்னைக்கென இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் அனைத்துமே சென்னையினுடைய வடக்கு பகுதியிலோ அல்லது மேற்கு பகுதியிலோ தான் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது தென் சென்னையை மையப்படுத்தக்கூடிய விதமாக இந்த புதிய நீர்த்தேக்கம் அமைய இருக்கின்றது. மாமல்லபுரம் அருகே அமையக்கூடிய இந்த நீர்த்தேக்கத்திற்கு தற்போது தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அதன் பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் பச்சை கொடி அசைத்து நீர்த்தேக்கத்திற்கான அடிக்கலை நாட்டிய நிலையிலே பணிகள் தொடங்கியதன் அடையாளமாக முதலமைச்சர் நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த மேடைக்கு அருகே இருக்கக்கூடிய கரையோரம் 9 JCB எந்திரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியதன் அடையாளமாக பச்சை கொடி அசைத்தவுடன் அந்த எந்திரங்கள் மூலமாக கரையோர பகுதிகளை ஆழப்படுத்துவதற்கான, அதாவது புதிய நீர்த்தேக்கத்திற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன. சென்னையினுடைய குடிநீரை வழங்கக்கூடிய விதமாக இந்த நீர்த்தேக்கம் அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த முட்டுக்காடு, மாமல்லபுரம், இதை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்போரூர் பகுதியிலே நிறைய நீர்நிலைகள் இருக்கின்றன. அதில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய விதமாகவும், அதே போன்று வெள்ளக்காலங்களில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை வெள்ள நீர் இதன் வழியாகத்தான் இந்த பகுதிகளை கடந்து கடலோடு கலக்கின்றது. எனவே அவற்றை தடுத்து நிறுத்தி குடிநீர் தேவைக்காகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு நீர்வளத்துறை மூலமாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு சாத்தியக்கூறுகளை எல்லாம் ஆய்ந்து அறிந்த பிறகு இந்த பணியை தொடங்கி வைத்திருக்கின்றார் முதலமைச்சர். இப்பொழுது முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார். இதன் மூலமாக குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டிலும் 9 மாதங்களுக்கு நாள்தோறும் கணிசமான குடிநீர் சென்னை நகர மக்களுடைய தேவைக்காக வழங்கப்பட இருக்கின்றது. அதை இப்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு 170 மில்லியன் லிட்டர் அளவிற்கு குடிநீர் சென்னை நகர மக்களுக்கு வழங்கப்படும் என்ற தகவலை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரம் கொண்டதாக தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இது ஆழப்படுத்தப்படும் என்ற விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தண்ணீர் மிகை நீரை வெளியேற்றுவதற்காக வடிநில கால்வாய்களும் அமைக்கப்பட இருக்கின்றன. இதன் மூலமாக இந்த பகுதியிலே குடிநீர் தேவை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் கடல் நீர் உட்புகுவதையும் தடுக்க முடியும் என்ற விவரத்தையும் அரசின் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னைக்கு மட்டுமல்லாமல் மாமல்லபுரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக, புதிய நீர்த்தேக்கத்தின் மூலமாக தண்ணீரை வழங்க முடியும் என்ற தகவலையும் அரசினுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு இந்த 6வது நீர்த்தேக்கம் பயன்பாட்டுக்கு வரும் எனவும், அப்படி பயன்பாட்டுக்கு வரும்பொழுது தென் சென்னையினுடைய சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டமும் இந்த பகுதியில் உயரும். அதன் வாயிலாக கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படும் என்ற விவரத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அடிக்கல் நாட்டியிருக்கக்கூடிய இந்த 6வது நீர்த்தேக்கமானது மொத்தமாக 342 கோடி 60 லட்சம் ரூபாய் செலவீட்டில் அமைய இருக்கின்றது. இந்த நீர்த்தேக்கத்திற்கு மாமல்லன் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. மாமல்லபுரத்துக்கு அருகில் அமையக்கூடிய இந்த புதிய நீர்த்தேக்கமானது பல்லவர்களை நினைவு கூறக்கூடிய விதமாக மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற பெயரினை பல்லவ மன்னர்களை முன்வைத்து முதலமைச்சர் சூட்டியிருக்கின்றார். தற்பொழுது முதலமைச்சர் அடிக்கல் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன. JCB எந்திரங்கள் மூலமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பகிகா கால்வாய் உள்ளிட்டவற்றை இணைக்கக்கூடிய விதமாகவும், அவற்றினுடைய கரைகளை பலப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளை இணைத்து ஒரு நீர்த்தேக்கமாக இவற்றை உருப்பெறச் செய்வதற்கான பணிகள் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிய உடனேயே தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. அணைக்கட்டுகளையும் வடிவமைத்து சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார்கள். இவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டுகளை பரிசாக வழங்குகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.